Hallelujah, praise the Lord. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த 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 என தூத பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்பும் மானா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனும் பலனும் கிருபையாய் இரட்சிப்பும் மானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். எல்லாம் சேர்ந்து காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த காலையில் கருத்துடன் உங்களை பாடுறோம்ப்பா. கருத்துடன் பாடி துதிக்கணும். அவர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய ஜீவன், அவர் நம்முடைய பரிகாரி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்பா சோத்திரம் சோத்திரம். ஓ இரக்கமுள்ளவரே சோத்திரம். எல்லாரும் வாயை தரும் சோத்திரம் பண்ணுங்க. இரக்கத்துக்கு சொந்தக்காரரே அப்பா, தயவையும் இரக்கத்தையும் தருகிறவரே சோத்திரம். நன்றி எங்களுடைய சேனைகளின் கர்த்தரே. ஓ நன்றி சோத்திரம். சிங்க குட்டிகள் பட்டினி இருக்கும், உங்களை தேடுறவங்க ஒரு நாளும் பட்டினியாக இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா சோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லி துதிங்க. துதிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற மலை போல தடைகள் உடையுது. கம் ஆன், ஓப்பன் யுவர் மவுத். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கண்களில் அப்படியே நான் பார்க்குறேன். ஒரு உயர்ந்த மலை போல ஒரு தடை அப்படியே சுக்குநூறாக உடையுது பாருங்க. அப்படியே பழந்து உடையுது. அம்மே, இது போல கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குகிறார். இருந்த இடம் தெரியாமல் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்குறார். இன்னைக்கு கொடுக்குறார். போய் ஜெயடுங்க, வாழுங்க, சுகித்திருங்க. அமேன் அமேன் அமேன். தேவஜனமே, இன்னைக்கு சங்கீதம் 121 சங்கீதத்தை பார்க்க போகிறோம். இந்த 121 சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன வருது? ஆண்டவர் உங்களை கண்காணிப்பார் அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த பகுதியில் பார்க்க முடியுது. இந்த 121:8 எப்படி வருது? கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அப்படின்னா என்ன? ஆண்டவர் உங்களை கண்காணிக்கிறவர். நல்லா கவனிங்க. 121 சங்கீதத்தில் 8ஆம் வசனம் எப்படி வருது? உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு காப்பார். அப்புறம் கவனிங்க. நம்ம நினைக்கிறோம், நான் தான் அதை யோசிக்கிறேன், நான் தான் திட்டம் போடுறேன், நான் தான் செய்யணும், நான் போனாதான் வருமானம் வரும், அதுக்கு தான். ஆனால் கவனிச்சிங்கன்னா அவர் கண்காணிக்கிறாரு. அவர் கண்காணித்து எது நன்மை எது தீமையை தடுக்கிறாரு. நமக்கு மனுஷங்க மத்தியில் தயவை கொடுக்குறாரு, காரிய சக்தியை கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு, விவேகத்தை கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. கண்காணிக்கிறவர் என்று சொன்னால் அங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி வாட்ச்மேன் மாதிரி பார்த்துட்டு இருக்கல. ஆனால் இன்னைக்கு சில இடங்களில் வாட்ச்மேன் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறாங்க. கண்காணிக்கிற மாத்திரம் இல்லை, அவங்ககிட்ட திறமை பலன் இருக்கும் பாருங்க. இதாவது இரவு நேரத்தில் திருடர்கள், இந்த கொள்ளையர் வந்துட்டாங்கன்னா அவங்கள எதிர்த்து நின்று துரத்தடிக்கிறது கூட அப்படிப்பட்ட ட்ரெயின்டு பீப்புள் இருக்கிறாங்க. ஆனால் கவனிங்க, அது கூட சில நேரங்களில் தோல்வியாக மாறுது. ஆனால் இந்த கர்த்தர் தோற்று போனதா சரித்திரம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு? ஜெயம் எடுக்கிறார். அப்போ கவனிங்க என்ன சொல்கிறாரு இந்த வார்த்தையிலிருந்து. நம்முடைய கர்த்தர் யாருன்னா, அவர் கைடு அண்ட் அவர் காட். நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா? அப்போ பாருங்க,
நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கிளம்பணும், உங்கள் வேலைக்கு போகணும், உங்கள் பிஸ்னஸுக்கு போகணும். இன்றைக்கி எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இன்றைக்கி என் வேலையில் காரியங்களை செஞ்சு முடிப்பானா? பிஸ்னஸ் பீப்புள் அதே போல தான். இன்றைக்கி சாதிப்பானா? நிறைய கிளைண்ட்டை பிடிப்பானா? ஆனால் கவனிங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் உங்களுக்கு ஜீவன் இருக்குது, வாழ்வு இருக்குது. அவர் சொல்கிறாரு, உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னன்னைக்கு காப்பாருன்னா, இப்போ கவனிங்க, நீங்கள் போகிறதையும் காக்கிறாரு, வரத்தையும் வர்றதையும் கவனிக்கிறாரு. அப்போ காக்கிறவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். காக்கிறவர் நீங்கள் செய்கிற காரியங்கள் வெற்றியடைய செய்கிறார். அதுதான் இப்போ 120 சங்கீதத்தில் நம்ம பார்க்குற முக்கியமான 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். த கிரியேட்டர் இஸ் யோர் ஹெல்ப்பர். இந்த படைப்பாளி தான் உங்களுடைய உதவி செய்கிறவர். அவரை கொஞ்சம் மறக்காதீங்க, கொஞ்சம் கூட மறக்காதீங்க. ரெண்டாவது, இந்த 126 சங்கீதத்தில் பார்க்கும்போது த காட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் யோர் ப்ரொடெக்டர். ஹெல்ப்பர்னு பார்த்தோம், த கிரியேட்டர் இஸ் யோர் ஹெல்ப்பர். அவர் தான் நமக்கு உதவி செய்கிறாரு. தென் இந்த இஸ்ரவேலின் கர்த்தர் நம்முடைய பாதுகாவலாக இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, உதவி ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் ஏகப்பட்ட உதவிக்கு காத்துட்டு இருக்கிறோம். அவர் உதவி செய்கிறார். ரெண்டாவது, ப்ரொடெக்டர், அவர் நம்மளை பாதுகாக்கிறார். மூன்றாவது, த லார்ட் வில் கீப் யூ ஃப்ரம் ஆல் ஹார்ம். எல்லா தீமைகளிலிருந்து அவர் நம்மளை பாதுகாக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? பயப்படாத. உன் வேலையை குறித்து பயப்படாத, உன் பிஸ்னஸை குறித்து பயப்படாத. இது தடுத்து போயிடுமோ, இது வராதோ. சில பேருக்கு சொல்கிறேன், சமீபத்தில் சில பேர்கிட்ட பேசும்போது, அண்ணே வாங்க, சில பேர் பாஸ்டர் சொல்லுவாங்க, நிறைய பேர் எங்ககிட்ட கடனுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதனால் என்னன்னு தெரில, காந்தி கணக்கில் தான் எழுதி வச்சுருக்கு. ஒரு தம்பி சொல்கிறாரு, ஆனால் அதுவே 3 லட்சம் இருக்கும், எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, 3.5 லட்சம் அவுட்ஸ்டாண்டிங். ஒருத்தர் சொல்கிறாரு 6 லட்சம். என்ன செய்கிறது? கொஞ்சம் தருவாங்க, மீதி இருக்கும், அப்புறம் தாரேன்னு இப்படியே போயிடுச்சு. 3 வருஷம் அப்புறம் தாரேன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி எடுத்துகிட்டு போ. உன் பிரச்சனையை பார்க்காத. நீ எழுதியே வச்சுருப்ப, இனிமேல் இது வராது, அவ்வளோதான். இப்போ நெருக்கணும்னா அவன் ஒருவேளை செட்டில் பண்ணானா அடுத்த மாதத்துலேருந்து இங்கே பிஸ்னஸுக்கு வரமாட்டான். இது பிஸ்னஸ் பீப்புளுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எடுத்துட்டு கர்த்தர் மேலே நம்பு. இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடுன்னு நீங்கள் தானேப்பா சொன்னீங்க, என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் போய் வெற்றிடமாக என் கை வரக்கூடாது, தோற்று போய் வரக்கூடாது, தரித்திரத்தை தூக்கிட்டு வரக்கூடாது. வெற்றி எடுக்க கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக நீ பெற வேண்டியதை எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். God bless you.